சந்தோஷ், சந்தோஷ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆதிரா, அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. அந்த வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டியா? என்ட்ரி போட்டியா? சந்தோஷ், நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேட்டியா? ஆதிரா, இது ஆபீஸ், உன் வீடு இல்ல. இங்க நான் உனக்கு பாஸ். நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லணும். அந்த வேலையெல்லாம் நீ முடிச்சிட்டியா? அந்த ஃபைல் எல்லாம் போய் எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் நீ சொல்ல வந்ததை சொல்லு. என்ன சந்தோஷ், இன்னைக்கு மட்டும் தான் நீ எனக்கு பாஸா? நைட் எல்லாம் நீ என்கிட்ட ஒழுங்கா தானே பேசிட்டு இருந்த. ஆதிரா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க நீ? சந்தோஷ், நேத்து நைட்டு நடந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. உனக்கு என்ன, நீ ஆம்பள, நான் தானே அவஸ்தைப்படணும். அதான் சவுண்ட் கொடுத்து பேசுற. இத பாரு ஆதிரா, இத பத்தி பேசுறதுக்கு இது இடம் இல்ல. இது ஆபீஸ். இங்க வேலை நேரத்துல வேலை மட்டும் தான் பார்க்கணும். நீ எனக்கு பதில் சொல்லணும், நான் எம்டிக்கு பதில் சொல்லணும். போய் அந்த ஆடிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. ஏன் சந்தோஷ் இப்படி கடுகடுன்னு பேசுற? ஸ்டாப் இட். சொல்ல சொல்ல அதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆதிரா, ஆதிரா, போ அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. போன்னு சொல்றேன்ல. ஆதிரா, எதுக்கு இப்ப நீ அழுகுற? சொல்லு, நான் என்ன பண்ண முடியும்? நடந்தது நடந்து போச்சு. என்ன இப்படி பட்டும் படாம பேசினா என்ன மீனிங்ல நான் புரிஞ்சுக்கிறது? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா சந்தோஷ்? நீ கன்சீவா இருக்குது உன்னை விட எனக்கு தான் கவலையா இருக்கு. இதுல இருந்து எப்படிடா நம்ம ரெண்டு பேரும் வெளியில வரலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடா நான் இவ்வளவு அழுது நிக்கிற? இத பாரு, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இரேன். ஆதிரா, ப்ளீஸ் ஆதிரா. சந்தோஷ், நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான்ல. நான் எவ்வளவு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீ என்ன அவாய்ட் பண்றல, இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுற. எப்படி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? இப்ப நீ எதுக்கு அழுகுற? உன் ஆபீஸ் வேலை தானே செய்ய சொன்ன. என்ன சந்தோஷ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? நீ என் கூட தானே இருந்த. நீ பொறுப்பெடுத்துக்க மாட்டியா? அழாத அழாதன்னு மட்டும் சொல்ற. வலி எனக்கு தானே, நான் தானே அழ முடியும். உனக்கு ஒண்ணு வலி இல்லையே. ஏன் ஆதிரா நீ இப்படி என்ன டென்ஷன் பண்ற? இது ஆபீஸ், யாராவது வந்துட போறாங்க இங்க. உனக்கு யாராவது வந்துருவாங்களோன்னு பயம். என்னோட வலிய பத்தி எல்லாம் உனக்கு பிரச்சனை இல்ல, அதானே? நீ இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதுனால எதுவுமே மாற போறது இல்ல. முதல்ல உன்னோட கண்ணத்தோட சொல்றல்ல ஆதிரா, கண்ணத்தோட. உட்காரு, உட்காரு. என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? ஒண்ணுல ஆண்டி. ஒரு வயசு பொண்ணு, அதுவும் எல்லாரும் வந்து போற இடத்துல தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. கேட்டா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. சொல்லுமா, என்ன ஆச்சு? சொல்லுமா. ஆபீஸ்ல இருக்கிறவங்க யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷ்க்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எனக்கு என் அப்பா ஞாபகம் வந்துருச்சு, அதான் தாங்க முடியல. அப்படியா? ஆனா நீ அழுவுறத பார்த்தா வேற ஏதோ ஆனதுக்கு அழுவுற மாதிரி இருக்கு. இல்ல ஆண்டி, நிஜமா எதுவும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, நான் சொல்லாம இருப்பேனா? சந்தோஷ் ஏதாவது சொன்னானா? ஐயோ ஆண்டி, என்ன நீங்க என்னென்னமோ சம்மந்தம் இல்லாம கேக்குறீங்க. உங்க சன் என் கூட சண்டையெல்லாம் போட மாட்டான். சரி ஆண்டி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் ஆண்டி. இருமா, டீ சாப்பிட தானே வந்த? நான் டீ போட்டு தரேன், இரு. இல்ல, டைம் ஆச்சு, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேனே.
அந்த பொண்ணு எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு மனச ஏதோ ஒண்ணு அழுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா குட்டி எதுக்கு டென்ஷனா எழுந்திருச்சு போனா ஒன்னும் புரியலையே. ஆதிரா, 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 என்னாச்சு? இத பாரு, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நடந்தது நடந்து போச்சு, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போமே. உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்ட. ஆமா, நீ அப்படிதான் சொல்லுவ. ப்ராப்ளம் எனக்கு தானே, எல்லா பிரச்சனையும் எனக்கு தானே வரும். என்ன ஆதிரா, ஏன் இந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் பிரச்சனையா? நான் மட்டும் என்ன சந்தோஷமாவா இருக்கேன்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்றத கேளு, இத சாப்பிடு. சாப்பிடு ஆதிரா. ஆமா, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்ச. ஐயோ, என்ன ஆதிரா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ இப்படி அழுது அழுது உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இங்க பாரு, முதல்ல இத சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். என்ன சந்தோஷ், ஆபீஸ்ல இருக்கும்போது அப்படி கோபப்பட்டு பேசின, இப்ப மட்டும் பாசமா இருக்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து குடுக்கற. ஆதிரா, ஆபீஸ்ல நான் அப்படி நடந்துகிட்டது தப்புதான். ஆனா என்ன பண்ண? ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படி பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல போறேன், அதுவும் ஓ நல்லதுக்கு தான். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ இப்ப இருக்கிற இந்த நிலைமையில உன்னோட வயித்துல வளர்ற அந்த குழந்தை இப்ப தேவையா சொல்லு? அதனால கண்டிப்பா உன் லைஃப்ல பிரச்சனை தான் வரும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஆதிரா. நீ என்ன சொல்ல வர போறன்னு எனக்கு தெரியும் சந்தோஷ். உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயோ, என்ன ஆதிரா, பின்ன எப்படி சொல்ல சொல்ற? நம்ம என்ன ஃபாரின்ல இருக்கிறோம்? நம்ம இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம். இந்த சமுதாயம் கண்டிப்பா இதை ஏத்துக்காது. உனக்கு நீ இப்ப யாரும் வேற இல்ல. இந்த சூழ்நிலையில இந்த குழந்தை உனக்கு வேண்டாம், கலைச்சிரு. இந்த சூழ்நிலையில இந்த குழந்தை உனக்கு வேண்டாம், கலைச்சிரு. இங்க பாரு, அது கண்டிப்பா தேவையில்லாத பேர்டனா உன் லைஃபை கெடுத்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அதனால அதை கலைக்கிறதா நல்லது. எப்படி சந்தோஷ் உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? அது ஒரு உயிர் சந்தோஷ். இல்ல, ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தல எப்படி சின்ன சிசுவா இருந்துச்சுன்னு. அத பிச்சு எரிஞ்சிட்டு எப்படி சந்தோஷ் என்னால பழைய மாதிரி இருக்க முடியும்? கரெக்ட், நீ சொல்ற மாதிரி அது பாவம்தான். ஆனா அந்த சிசு பிறந்து வளர்ந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இப்படி செஞ்சிடுறது நல்லது இல்லையா? இது ஒரு கருணை கொலை மாதிரி தான். ஆனா வேற வழியே இல்ல. நம்ம மனசை கல்லாக்கிக்கிட்டு இதை பண்ண வேண்டியதுதான். இத பாரு, நான் நெட்ல படிச்சிருக்கேன். இதுக்குன்னு ஒரு டேப்லெட் இருக்கு. அத போட்டா ஒரு 3 நாள்ல உனக்கு பீரியட்ஸ் வந்துடும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். இது ஆரம்ப ஸ்டேஜ் தானே ஆதிரா, கலைக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, நீ சொல்றேன்னு ஒத்துக்கிறேன் சந்தோஷ். வேற என்ன பண்ண முடியும்? உன்னை விட்டா வேற யாரு சந்தோஷ் எனக்கு இருக்கா?
ஆதிரா. ஆதிரா, இன்னும் நீ சாப்பிடலையா? அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, இந்த மாத்திரையை வாங்குறதுக்கு எத்தனை மெடிக்கல் ஷாப் ஏறி இறங்கின தெரியுமா? எல்லா கடையிலையும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நானும் விடாம முயற்சி பண்ணேன். அப்புறம் எப்படியோ ஒரு மெடிக்கல் ஷாப்ல கைய காலை பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். என்ன சந்தோஷ், இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆகணுமா? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குது. நான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி தோணுது சந்தோஷ். என்ன ஆதிரா, மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிட்டியா? என்ன சொல்ற சந்தோஷ், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் போகும்போது ஓகேன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன ஆதிரா மறுபடியும் பழைய மாதிரி சொல்ற? இத பாரு, சொல்றத கேளு. இந்த டேப்லெட்டை போடு, உன்னோட பிரச்சனை எல்லாமே தீந்துரும். நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். ப்ளீஸ். எனக்கு விருப்பம் சுத்தமா இல்லதான் சந்தோஷ். இருந்தாலும் உன் பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயத்துல தான் நான் இருக்கேன். நீ சொல்றது கேக்குற சந்தோஷ். ஆதிரா, இங்க பாரு, பொண்ணா பிறந்த எல்லாருமே அடைய வேண்டிய பாக்கியம் தான் இந்த தாய்மைங்கிறது. அதை கண்டிப்பா உன்னால அடைய முடியும். இங்க பாரு, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. கண்டிப்பா அதுக்கான நேரம் உனக்கு அமையும் ஆதிரா. அப்போ உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம். அதுக்காக தான் சந்தோஷ் காத்துட்டு இருக்கேன் நானும். சரி, முதல்ல இந்த சாப்பாடை சாப்பிடு. 1 hour கழிச்சு இந்த டேப்லெட்டை போடு. ஓகேவா? உடம்புக்கு எதுவும் ஆயிராதுல்ல சந்தோஷ்? எனக்கு இதை நினைச்சா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஐயோ, இங்க பாரு, நல்லா விசாரிச்சுதான் நான் அந்த டேப்லெட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. என்ன ஒண்ணு, ஒரு 2 நாளைக்கு உனக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஆகும். அதுக்காக தான் உனக்கு அந்த பெர்மிஷனை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆபீஸ்ல யாருமே உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா? என்ன யோசிக்கிற ஆதிரா? இங்க பாரு, இவ்வளவு யோசிக்கிற அளவுக்கு இதுல எதுவுமே இல்லை. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. டக்குன்னு ஒரு முடிவெடு. சரி சந்தோஷ், நான் இந்த டேப்லெட்டை போட்டுக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஆனா நீ என் கூட இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும் சந்தோஷ். நான் கூட தானே ஆதிரா இருக்கேன். நீ இதே மாதிரி எப்பவும் என் கூட இருக்கணும், சரியா? கண்டிப்பா ஆதிரா, நான் கூட தான் இருப்பேன். டாக்டர், வேற ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு கன்சீவா இருக்காங்க. சூப்பர், என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஏதாவது ஹெல்த் டேப்லெட்ஸ் கொடுக்கவா? இல்ல டாக்டர், ஆக்சுவலா அவங்களுக்கு இப்போ அந்த குழந்தை வேண்டாங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அதான் அபார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அவங்க. என்ன ப்ராப்ளம்? அது ஒண்ணு இல்ல டாக்டர், அவங்க அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தள்ளிட்டு வச்சுக்கலான்னு. சரி, ஓகே, சொல்லுங்க. அவங்களோட மென்சுரேஷன் டேட் எப்பன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது அவங்களுக்கு ஐ திங்க் 1 month ஆச்சு டாக்டர். 1 month-ஆ? அப்படின்னா ஓகே, டேப்லெட்லயே நீங்க பாத்துக்கலாம். நான் ஒரு டேப்லெட் சொல்றேன். டாக்டர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா நான் ஆன்லைன்ல ட்ரை பண்ணேன். நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னதுனால நானே எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா கேட்டு நீங்க இப்ப சொன்ன அதே டேப்லெட் தான் வந்து நான் வாங்கி கொடுத்தேன். அத போட சொல்லியிருக்கேன். நான் இந்த டேப்லெட் போட்டா ப்ளீடிங் அதிகமாகும். 2-3 நாளைக்கு டயர்டா இருக்கும். வீட்லயே இருக்கணும். அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வீக்கா இருந்தா டயர்டா இருக்கும். ப்ளீடிங் அதிகமாக அதிகமாக அவங்க உயிர் போறதுக்கு கூட சான்சஸ் உண்டு. இவ்வளவு அசால்ட்டா நீங்க டேப்லெட் கொடுத்தேன்னு சொல்றீங்க, என்ன மிஸ்டர்? ஐயோ டாக்டர், ஐ எம் ரியலி சாரி. டாக்டர், இப்ப நான் என்ன டாக்டர் பண்றது? முதல்ல அந்த டேப்லெட் போட வேண்டாம்னு சொல்லுங்க.
என்கிட்ட இல்லனா வேற எந்த டாக்டர் கிட்டயாவது போய் ஃபுல் செக்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட் போட சொல்லுங்க. டாக்டரோட அறிவுரை இல்லாம நீங்களா ஏதாவது ஒரு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி கொடுத்து அதனால ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டரை வந்து பாக்குறதெல்லாம் எதுக்கு சந்தோஷ்? நாங்கெல்லாம் ப்ராப்பரா படிச்சுட்டு எதுக்கு இருக்கோம்? ஐ எம் ரியலி சாரி டாக்டர். நேரா போய் டேப்லெட் போட வேண்டாம்னு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர், ஷூர் டாக்டர். ஓகே சந்தோஷ். தேங்க் யூ. ஐயோ, அவளை அப்பவே டேப்லெட் போட சொன்னாமே, இப்ப என்ன பண்றது? போட வேணாம்னு சொல்லிடும். அடச்சே. அடச்சே. ச்சே. ச்சே. இப்ப போன் பண்ற அளவுக்கு நேரம் இல்ல. பேசாம நேர்ல போயிடலாம். உயிருக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஹலோ அப்பா 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 எப்படி இருக்கீங்கப்பா? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? சொல்லுங்கப்பா, நீங்க நல்லா இருக்கீங்க தானே? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இப்ப நீ பேசும்போது தான் எனக்கே பயமா இருக்கு. இல்ல, நல்லா தானே இருக்கீங்கப்பா? இது எனக்கு போதும். நான் பயந்துட்டேன்ப்பா. என்ன லட்சுமி, சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்க? ஏன், நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு. லட்சுமி, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருந்தவன். இந்த தண்ணி பாக்கு சுருட்டு இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லாம இருந்தவன். நல்ல டிசிப்ளினா தான் பசங்களையும் வளர்த்திருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு தெரியாதாப்பா? சரி சரி, நீங்க மாத்திரைகள் எல்லாம் ஒழுங்கா போட்டீங்க தானே? அதெல்லாம் போட்டேன். சரி வச்சிடறேன். அப்பா நல்லாதான் இருக்காரு. அப்போ பவிக்கு பவி ஆதிரா, 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 ஆதிரா. ஐயோ கடவுளே, ஆதிரா அந்த டேப்லெட்டை போட்டிருக்க கூடாது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாம கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். ஆதிரா, 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 கதவை தோற. என்ன ஆதிரா, சந்தோஷ்? எவ்வளவு நேரம் பெல் அடிக்கிறது? நானு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அந்த டேப்லெட்டை சாப்பிட்டு 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 அந்த டேப்லெட்டை சாப்பிட்டியா? ஆதிரா, ஒன்னதான் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டியா? ஏய், ஒன்னதான் கேக்குறேன். ஆதிரா, இங்க பாரு. ஏய், நான் சொல்றது கேக்குதா? ஆதிரா, ஏன் அழுகுற? சாப்பிட்டியா அந்த டேப்லெட்டை? சாப்பிட்டியா நீ? ஐயோ ஆதிரா, நான் கேக்குறது சொல்லு. ஆதிரா, அந்த டேப்லெட்டை சாப்பிட்டியா நீ? நானும் வேலைக்கு போறேன், எனக்கும் பிரஷர் இருக்கதான் செய்யுது. ஆனா அதே சமயத்துல அவனுக்கும் ஒர்க் பிரஷர் எல்லாம் இருக்கும்ல. வீட்டுக்கு போனா யார் மேலயும் அந்த பிரஷரை திணிச்சு விடக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஏய், ஒரு கால் வருது, நான் உனக்கு கால் பண்றேன். ஓகேடி. ஹலோ அத்தா. பவி, நீ நல்லா தானே இருக்க? அத்தா, என்ன அத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் அத்தா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? இல்ல இல்ல, உனக்கு ஒண்ணும் இல்லையே. நீ நல்லா தானே இருக்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் அத்தா. நீங்க எங்க இருக்கீங்க? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறீங்க? நான் நீ நல்லா இருக்கல்ல, அது போதும். அத்தா, என்ன அத்தா, போன் பண்ணதுல இருந்து எங்க இருக்க எப்படி இருக்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நான் எப்பவும் போல நல்லா தான் இருக்கேன் அத்தா, எனக்கு ஒன்னும் இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் கேண்டீன்ல தான் இருக்கேன் பவி. சும்மாதான் உனக்கு ஃபோன் பண்ணேம்மா. நீ வேலையை பாரு பவி, நீ வேலையை பாரு. நான் அப்புறம் பேசுறேன்.
சரிங்க அத்தை. குட்டி போனே எடுக்கல. குட்டி அவசரமா போனானே. அப்பாக்கும் ஒண்ணும் இல்ல, பவியும் நல்லாதான் இருக்கா. பவி, இந்த நேரத்துல நீ என்ன சொன்னாலும் நான் ஜாலியா தான் எடுத்துப்பேன். சொல்லு. நீயும் நானும் பிரிஞ்சிருந்த நேரத்துல எங்க நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவியோன்னு நான் பயந்தே போயிட்டேன்டா. அது மட்டும் இல்ல, நீ என்னை விட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட போயிட்ட மாதிரி எல்லாம் நான் நினைச்சு பார்த்தேன். என்னாச்சு சந்தோஷ்? ஏன் அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல. என் பவி, யாராவது இப்படிலாம் கூடவா திங்க் பண்ணுவாங்க? அதை நினைக்கும் போதுதான். ஹே, இங்க வா வா. நான் எப்படி நினைச்சேன் தெரியுமா? என்ன நினைச்ச? நேரா அம்மா ரூமுக்கு வந்து உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்துடலான்னு தோணுச்சு. நிஜமா தினமும் தோணும். ஓ, அப்படியாடா நினைச்ச? உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ஹலோ, ஏன் பொண்டாட்டிய தூக்குறதுக்கு எனக்கு எதுக்கு தைரியம் வேணும்? ஆசை இருந்தா பத்தாதா? ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ். யாரும் என்ன கேட்க முடியாது. ஓ, அப்படியா? அப்ப சரி, இன்னைக்கு கார் பார்க்கிங்ல இருந்து வீடு வரைக்கும் என்ன தூக்கிட்டு போ. அப்படியா? ம். நான் ரெடி. நீ ரெடியா? ஓ, நானும் ரெடி. தூக்கு. பாரா, என் பொண்டாட்டிக்கு ஆசைய. ஒரு நிமிஷம். நீ எனக்கு ஊட்டி விட்டல, இப்ப நான் உனக்கு ஊட்டி விடுறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன். உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. இந்த குழந்தை உனக்கு வேண்டாம். கிளச்சு. சந்தோஷ், என்ன ஆச்சு? இந்த நேரத்துல வந்திருக்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, உன்னதானே கேக்குறேன். திடீர்னு கிளம்பி வந்திருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதிரா. நீ நல்லா இருக்கல்ல? என்ன சந்தோஷ், என்ன பார்க்காம இருக்க முடியலையா? எனக்கு தெரியும்டா, உனக்கு என் மேல பாசம் அதிகம். அத எப்படி வெளிக்காட்டுறதுன்னு உனக்கு தெரியல. அதனாலதானே தடுமாறுற. சரி ஆதிரா. என்ன சரி? அதுக்குள்ள கிளம்ப போறியா? இரு, ஏன் கூடவே இரு, காலையில போலாம். ஐயோ இல்ல ஆதிரா, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னை பார்த்துட்டேன், கிளம்புறேன். யார்கிட்டயும் சொல்லாம வேற வந்துட்டேன். அப்படியா? சரி, இவ்வளவு தூரம் நைட் டைம்ல என்ன பார்க்க வந்திருக்க. இரு, காஃபி போடுறேன், சாப்பிட்டு போலாம். ஆதிரா, நான் தான் சொன்னேன்ல, வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன்னு. அப்புறம் பார்க்கலாம். இவ்வளவு தூரம் எனக்காக வந்திருக்க, உன்னை எப்படி நான் சும்மா அனுப்புறது? இரு, ரொம்ப நேரம் ஆகாது, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.
பதட்டத்துல சாவி எடுக்காம போயிட்டேனே. இப்ப என்ன பண்றது? குட்டி என்ன குட்டி இந்த நேரத்துல ஃபோன் பண்றான்? வீட்ல தானே இருந்தான். ஹலோ குட்டி, என்னாச்சு? இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். வந்து கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க. வீட்டுக்கு வெளியில இருக்கியா? எங்க போன? மா, திறந்து விடுங்க, சொல்றேன். சரி வரேன். நில்லு. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? எங்கேயும் போலையே. இங்கதான் மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தேன். அதுக்குள்ள பூட்டி வச்சிட்டீங்க. பவி வேலைக்கு போயிட்டு வந்ததுல டயர்டா இருப்பாள்ல, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுப்புனேன். இப்பெல்லாம் நீ அடிக்கடி வெளியில போயிட்டு இருக்க. முன்னெல்லாம் இப்படி எல்லாம் போக மாட்டியே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் பவி நானும் சந்தோஷமா இருக்கோம்ல. தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பவி கிட்ட சொல்லி வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. பேஷண்ட் நேம், அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஆதிரா, ஏஜ் 25. சார், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே? அப்ப பேர் சொல்லுங்க சார். பேரு எதுக்கு? எனக்கு எனக்கு பேரு குமரன். சந்தோஷ், உன் பேரு கேட்டா வேற ஒரு பேரு சொல்ற. எப்படியோ பேர் தானே சொன்னேன், அதான் சொல்லிட்டேன்ல. உன் பேரு சொல்ல வேண்டியதானே? சார், உங்க 2 பேரோட ஆதார் கார்டும் கொடுங்க சார். ஆதார் கார்டு? ஆதார் கார்டா? அது எதுக்கு? என்ன சார், எது கேட்டாலும் கேள்வி கேக்குறீங்க? ஐடி ப்ரூஃப் வேணும், ஆதார் கார்டு கொடுங்க. ஆதார் கார்டு கொடு. சார், உங்க ஆதார் கார்டு கொடுங்க. இல்ல, நான் எடுத்துட்டு வரலங்க. ஆதார் கார்டு இல்லாம எங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண முடியாது சார். ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்க, நாளைக்கு அட்மிஷன் போடுறேன். என்ன சிஸ்டர், ஒரு எமர்ஜென்சி, இப்ப போய் நீங்க? அதெல்லாம் முடியாது சார், ஆதார் கார்டு கம்பல்சரி சார். சந்தோஷ், இரு. இந்த ரீசன் வா. இதுக்கெல்லாம் எது கேக்குறாங்க? நான் எதுக்கு கொடுக்கணும்? ஆதார் கார்டு ரொம்ப நிமிஷம் கூட வான்னு இம்பார்ட்டன்ட். சொல்றேன்ல. இதுக்கெல்லாம் கேட்பாங்களா? கைய விடு ஆதிரா. என்னடி அவங்கள பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தெரியலையே. ஆமாண்டி, எனக்கும் அதான் டவுட்டா இருக்கு. என்ன அசிங்கப்படுத்துற சந்தோஷ் நீ? என்ன? உன்னை மதிச்சு உன் கூட பழகுனதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்ல ஆதிரா, இதுக்கெல்லாம் வந்து ஆதிரா, எல்லாரும் பாக்குறாங்க. என்ன நினைப்பாங்க இவங்க எல்லாரும்? பாக்கட்டும், எனக்கு என்ன? இதுக்கு மேல அசிங்கப்பட என்ன இருக்கு? இத பாரு, சொல்றத கேளு ஆதிரா. ஏன் அழுகுறப்போ? இப்ப என்ன? இப்ப என்ன உனக்கு? நான் அங்க போய் என்னோட ஆதார் கார்டு கொடுத்து அட்மிஷன் போடணும், அவ்வளவுதானே? சரி வா. சரி வா. என்ன? ஆதார் சிஸ்டர், அங்க பாருங்க. நீங்க கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த ஆளை சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வருது. ஆமா ஆமா, இது கண்டிப்பா இல்லீகல் அஃபேர் தான். பையன் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு பேரெல்லாம் மாத்தி சொல்லி பார்த்தான். நம்ம ஆதார கேட்டோனே மாட்டிப்போன்னு சொல்லி ஆதார் கார்டு இல்லைன்னு நம்ம கிட்ட கதை விடுறான். ஆதார் கார்டு எடுத்து நீட்டுவான் பாரு. இந்தாங்க.
அது ஒண்ணும் இல்லைங்க, என் பாக்கெட்ல இருந்தது, அதை நான் கவனிக்கல. சார் இது உங்க ஆதார் தானே? ஆமாங்க. ஏன் என்னாச்சு? இல்ல சார், இதுல சந்தோஷ்னு பேர் போட்டிருக்கு. நீங்க குமரன் தானே சொன்னீங்க, அதான் இது உங்க ஆதாரான்னு. ஆமா, அது அது வேற ஒண்ணும் இல்லைங்க. வீட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன குமரன் தான் கூப்பிடுவாங்க, அதனாலதான். என்னோட அபிஷியல் நேம் சந்தோஷ் தான். ஓ ஓகே சார். சார் நீங்க எங்க போனாலும் ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம், அதை எடுத்துட்டு போங்க. ஓகேவா சார்? அதை விட ரொம்ப முக்கியம் சார், ஆதார் கார்டுல இருக்க பேரை சொல்லணும். சரிங்களா? இந்தாங்க, இதுல சைன் பண்ணுங்க. சைன் பண்ண. நீங்க டாக்டர் போய் பாருங்க சார். சந்தோஷ், மானிட்டரை பாருங்க. உங்க பேபிக்கு இன்னும் எந்த பாட்டும் வளராம இருக்கு பாருங்க. ஓகே சந்தோஷ், சர்விக்ஸ் டெஸ்ட், பிளட் பிரஷர் எல்லாமே தரோவா செக் பண்ணும். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. மிஸ்டர் சந்தோஷ், எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப குழந்தை அபார்ட் பண்ண முடியாது. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் எங்களோட லட்சியம், ஆசை, கனவு எல்லாமே வீணா போயிடும் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது கொஞ்சம் அபார்ட் பண்ணிருங்க. இல்ல மிஸ்டர் சந்தோஷ், பண்ண முடியாது. கர்ப்பப்பைக்கு போற ரத்த குழாய் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்போ உங்க ஒய்ஃப் இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு அபார்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ப்ளீஸ் சந்தோஷ், இப்போதைக்கு இந்த முடிவை கைவிட்டுடுங்க. ஆஸ் அ டாக்டரா இதான் என்னோட அட்வைஸ். இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுல எனக்கு இஷ்டம் இல்ல சந்தோஷ். பாவம், எந்த தப்புமே பண்ணாத பிஞ்சு உசுறு இந்த உலகத்தை பார்க்காமலே போயிடுவோம்னு எனக்கு வருத்தமா தான் இருக்கு சந்தோஷ். அபார்ட் பண்றதுக்கு நீ சொன்ன காரணமும் எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதான் நான் ஒத்துக்கிட்டேன். இந்த புள்ள வளர்ந்தாலும் பிரச்சனை, அபார்ட் பண்ணாலும் பிரச்சனை. ரெண்டு பிரச்சனையிலயும் நான் தான் பாதிக்கப்படுவேன். என்ன ஆதிரா, உனக்கு உடம்பு வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றியா? ஆமா சந்தோஷ், அத நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. குழந்தை வளர வளர இன்னும் ப்ராப்ளம் அதிகமாயிடுமோன்னு ஒரே ஃபீலிங்கா இருக்கு. இங்க பாரு ஆதிரா, இங்க பாரு. ஹியூமன் பாடிங்கிறது ஒரு அற்புதமான கடவுள் படைப்பு. இப்படி ஒரு கரு உருவாகி கை, கால், தலை, கண், வாய், மூக்கு, இதயம், உடம்பு எல்லாமே தானா உருவாகுது. அப்படிப்பட்ட உடம்புக்கு தனக்குள்ள வர்ற பிரச்சனைய தானா சரி பண்ணிக்க தெரியும். நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதை செய்யணும். சரியா? நம்ம உடம்பு சொல்றது எப்படி சந்தோஷ் தெரியும்? என்ன ஆதிரா, இது கூட தெரியாதா? உடம்பு டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுக்கணும். வாய் கசக்குதுன்னா எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். ஒருவேளை எந்த பொருளாவது சாப்பிடணும்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்தா அந்த பொருள்ல இருக்கிற எனர்ஜி உன் உடம்புக்கு வேணும்னு அர்த்தம். நீ ஒன்னும் கவலைப்படாத ஆதிரா, சீக்கிரமா உன் உடம்பு எனர்ஜி ஆகும்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். சரியா? கரெக்டா சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். சந்தோஷ், என்னாச்சு? சந்தோஷ், நீ பேசுறதே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ கூட பேசிட்டே இருக்கியா? இங்க பாரு, நான் உன் கூட தானே அதிரா இருக்கேன். ஒரு ஃபோன் பண்ணா உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஓடி வர போறேன், அவ்வளவுதானே. அதெல்லாம் முடியாது. நம்ம 2 பேருக்கும் சமைக்க போறேன், ஒன்னா சாப்பிடுவோம். வா. சரி, போ. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஹாய் பவி, என்ன வீடியோ கால்லாம் பண்ணியிருக்க? நீயே பார்த்து சொல்லு, நான் ஏன் வீடியோ கால் பண்ணிருக்கேன்னு. கால் பண்ணது நீ, என்ன காரணம்னு உனக்கு தானே தெரியும். நான் எப்படி பவி சொல்ல முடியும்? என்ன சந்தோஷ், ஏதாவது வேலையா இருக்கியா? சரி, நானே சொல்றேன். நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் பாரு, அதான் எப்படி இருக்குன்னு உன்கிட்ட கேட்கலான்னு போன் பண்ணேன். எப்படி இருக்கு சந்தோஷ்? அழகா இருக்கா? அழகா இருக்கு பவி, சூப்பரா இருக்கு, ஏஞ்சல் மாதிரி இருக்கு. சந்தோஷ், என்ன ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல? வேற எங்கேயோ வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு வீடு, கொலிக் தான் அவன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அதை டிஸ்கஸ் பண்ண தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா? எங்க உன் ஃப்ரெண்ட காணோம்? ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச அவன் ரெஸ்ட் ரூம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நான் உன்னோட ரூம்ல நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா பவி, உனக்கு உன்னோட ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா வீடியோ கால்ல உன்னோட அழகு பாதி தான் தெரியும். வீட்டுக்கு வந்து மொத்த அழகையும் ரசிக்கணும் போல இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன், சரியா? சரி, சீக்கிரம் வா. பாய் பாய். என்னடா தேடுற? என்னோட ட்ரெஸ் எல்லாம் யார் தோச்சு போட்டது? நான் தான் தோச்சு போட்டேன். ஏன் குட்டி, துணியில ஏதாவது வச்சிருந்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன ட்ரெஸ் எல்லாமே காணாமே தேடினேன், அவ்வளவுதான். சரி நீங்க போங்க, நான் ஃபைல தேடணும். போங்கம்மா. குட்டி, உன் பேண்ட் பாக்கெட்ல இந்த சீட் இருந்தது, இதுதான் தேடுறியா குட்டி? நான் துவைக்கும் போது பார்த்தேன், உன் பேண்ட் பாக்கெட்ல இருந்தது. இது ஏதோ மருந்து சீட்டு மாதிரி இருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லையாடா? இந்த சீட்டு உன் பாக்கெட்ல எதுக்கு இருக்கு? அம்மா, நான் ஃபைல கண்ணான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ சீட்டை கொடுத்து இததான் தொலைச்சேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? முதல்ல அதை கொடுங்க. தேவையில்லாம இதை கொண்டு வந்துட்டேன். எதுக்குமா சும்மா ஃபைல தேடணும் இருந்தது? அதெல்லாம் தேவையில்லாததுமா, ஃபைல தான் தேடிட்டு இருக்கேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். யாருக்காவது உடம்பு சரியில்லையா? என்ன சீட்டுடா அது? ஏன் இப்படி கசக்கி போடுற? அது ஏதோ தேவையில்லாததுமா, பழைய சீட்டுமா. நீங்க போங்க, நான் ஃபைல தேடணும், அதான் முக்கியமான விஷயம். முதல்ல ஃபைல தேட விடுங்க. சும்மா நீங்க போங்கம்மா, நானே தேடிக்கிறேம்மா.
என்ன குட்டி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, ஆபீஸ்ல நாளைக்கு பார்ட்டி இருக்கு, அதுக்கு. ஆமா ஆமா, பார்ட்டி இருக்கு. பிரதீப் கூட சொன்னான். ஏதோ கெட் டுகெதராமே, குடும்பத்தோட வரணும்னு சொன்னான். கண்டிப்பா நானும் பவித்ராவும் வந்துருவோம் குட்டி அந்த ஃபங்க்ஷனுக்கு. நான் சொல்ல வந்ததே வேற. நீங்க 2 பேரும் அந்த பார்ட்டிக்கு வராதீங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்ற? ஏன் வரக்கூடாது? நானும் அந்த ஆபீஸ்ல கேண்டீன் வச்சிருக்கேன். இல்லம்மா, அது சரியா வராது. ஏன் சரியா வராது குட்டி? எல்லாரும் குடும்பத்தோட வருவாங்க, நாம மட்டும் போக கூடாதா என்ன? போன தடவை பார்ட்டிக்கு வந்து நீங்க பண்ண நல்லது எல்லாமே போதும். உங்களால நானும் பவியும் சண்டை போட்டு பேசாம வேற இருந்தோம். மறந்துட்டீங்களா அதெல்லாம்? என்னாலயா? ஆமா, அது முடிஞ்சு போன கதை தான். அத கிளற நான் மறுபடியும் விரும்பல. அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கணும்னா நீங்க அந்த பார்ட்டிக்கு வராதீங்க. என்ன குட்டி, ஏதோ ஒரு முறை அந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால எல்லா நேரமும் அப்படியே நடக்கும்னு நாம முடிவு பண்ணிடணுமா? அது மட்டும் இல்ல, நீயும் பவியும் இப்போ ஒன்னா வெளியில போய் இப்ப ரொம்ப நாள் ஆச்சு குட்டி. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. போ, நான் சாப்பிட எடுத்துட்டு வந்துடுறேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாதுன்னு யார்ட்டையாவது சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நமக்கும் பார்ட்டிக்கும் செட் ஆகாது, சொன்னா கேளுங்க. இத பாரு குட்டி, உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னையும் பவியும் பத்தி உனக்கு நல்லா தெரியும். நமக்குள்ள நாம சரியா இருந்தா பிரச்சனை எதுக்கு வரப்போகுது? எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நம்ம அழகா போயிட்டு வந்துருவோம். அவளும் அதான் சொல்றா, நீங்களும் அதான் சொல்றீங்க. நீங்க 2 பேருமே பேசி முடிவு பண்ணிருக்கீங்களா? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆமா, என்ன இங்க புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்க? நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல பொங்கல் பண்டிகை ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எந்த சாரி கட்டலான்னு நீயே பார்த்து சொல்லு. என்னத்த பார்த்து சொல்ல சொல்ற? நீ எங்க வர்ற? என்ன சந்தோஷ், நம்ம ஆபீஸ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் பொங்கல் பண்டிகைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு உன்கிட்ட என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கேன். சரி, இதுல எந்த சாரி எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லு, நான் அதையே கட்டிட்டு வரேன். அதிரா, உன்னோட உடம்பு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் இப்ப தேவையா? என்ன சந்தோஷ், நீயே இப்படி சொல்ற? வீட்டுக்குள்ளே நான் முடங்கி கிடக்க சொல்றியா? அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்திருக்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல, அதையும் வேண்டான்னு சொல்றியா? உனக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும் அதிரா. நீ சாப்பிட்டுட்டு போய் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடு. வேற ஏதாவது நார்மல் ஃபங்க்ஷன் வரும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். போ சந்தோஷ், நானும் தான் வருவேன். உன் கூட அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது கூட இல்லாம நீங்க எல்லாரும் அங்க இருப்பீங்க, நான் மட்டும் இங்க தனியா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என்ன ஆகுறா? நீ வழக்கமா தனியா தானே இருப்ப. நாளைக்கு ஒரு நாள் தானே இரு, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வந்து உன்னை பாக்குறேன். இல்ல சந்தோஷ், அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா நானும் வருவேன். எந்த சாரியை கட்டிட்டு வர சொல்லு. அப்படியா? சரி. ஹை, சூப்பர் சந்தோஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இந்த சாரியை கட்டிட்டு வா. ஆனா இன்னைக்கு நைட்டு நான் குடுக்குற மாத்திரையை கரெக்டா சாப்பிடணும். அப்பதான் உன் உடம்பு ஹெல்த்தி ஆகும். ஓகேவா? சரி, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். ஆனா நான் ஃபங்க்ஷனுக்கு வரணும், அவ்வளவுதான். முழுசா போட்டா தூக்க மாத்திர.
இதை அப்படியே கொடுத்தா நாளைக்கு ஆதிராவால எந்திரிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவளால ஃபங்க்ஷனுக்கும் வர முடியாது. ஆதிரா, இது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சாப்பிடுற மாத்திரை. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாத்திரை எல்லாத்தையும் மறக்காம போடணும். சரியா? சரி. மறந்துடக்கூடாது. சரி சரி, பை. இரு சந்தோஷ், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஐயோ முடியாது, எனக்கு ஒர்க் நிறைய இருக்கு ஆதிரா. ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்றதே நான் தான். சரியா? நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, மறக்காம டேப்லெட்டை போட்டுரு. சரி, நீ போ. டேக் கேர். என்ன பவி? கொஞ்சம் வாங்கல. இதோ வரேன். என்னம்மா? என்ன அத்தை, உங்க ஆபீஸ்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீங்க போகாம இப்படி கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? இல்ல, குட்டிக்கு இந்த பார்ட்டிக்கு வர்றது பிடிக்கல. அதனால என்ன வராதீங்கன்னு சொன்னா. அதான். ஐயோ அத்தை, இங்க பாருங்க, அந்த பார்ட்டிக்கு நீங்க போனதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இவன் குடிச்சிட்டு வந்து அத்தனை அட்ராசிட்டிஸ் பண்ணதாலதான் அந்த பிரச்சனையே. அத சொல்ல மாட்டானே. நேக்கா உங்க மேல பழிய போட்டுட்டு உங்களை வரவிடாம பண்ண பாத்திருக்கான். அவன் கிடக்குறான். விடுங்க அத்தை. இல்ல பவி, எதுக்கு தேவையில்லாம அவனை கோவப்படுத்தணும்? ஐயோ அத்தை, அவனை யார் இப்ப கோவப்படுத்த போறான்? நம்ம சர்ப்ரைஸ் தானே கொடுக்க போறோம். அத்தை, நான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் உங்களோட தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க போய் முதல்ல ரெடி ஆயி வாங்க, நானும் ரெடி ஆயி வரேன். அத்தை வாங்க, ரெடி ஆகுங்க. இது உங்க மருமகளோட ஆர்டர், சொல்லிட்டேன். வாங்க அத்தை. ஏய் பவி, என்ன பண்ற? சீக்கிரம் ரெடி ஆயி வாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜாலியா ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க, டக்குனு ரெடி ஆயி வாங்க. வாங்க அத்தை. கேளு.